ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், மகிமை நிறைந்தவராய், ஜீவனுள்ளவராய், ஜீவிக்கிறவராய் இருக்கின்றார். கூடி வந்திருக்கின்றதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு வேத வசனத்தை சிந்தித்து அதைத் தொடர்ந்து ஒரு சம்பவத்தையும் நாம் சிந்தித்து முன்னேறி செல்ல இருக்கின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை கனப்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற ஒரு வேத வசனம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதற்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவ சித்தப்படி கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற பவுல் கனம் பெற்றார். தேவ சித்தப்படி கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கனம் பெறுவார்கள் என்ற தலைப்பில் நாம் அவைகளை சிந்திக்க போகின்றோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை எல்லாம் சிந்திப்பதற்கு முன்பு முன்னுரையாக நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக அழைத்தார், ரட்சித்தார், விசேஷித்த கிருபையை கொடுத்தார். அவன் என் நாமத்திற்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையெல்லாம் நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவன் அனுதினமும் ஆச்சரியமாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுக்கும் சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவது உண்டு, சிலர் ஆவியினாலே நிறைந்து சில காரியங்களை சொல்லுவது உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் தன்னை அழைத்த அழைப்பில் மிகவும் கவனம் உள்ளவராய், எச்சரிப்பு உள்ளவராய் அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் அதை அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவ்விடத்தில் உள்ள சீசர்களை கண்டுபிடித்து அங்கு 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்துல அதே 21:11 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. முதல்ல ஆவியின் ஏவுதலினாலே சொன்னாங்களாம், உனக்கு சில பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் என்ன செய்து இருக்குது, வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இரண்டாவது, ஒரு தீர்க்கதரிசி, இவர் யார் அப்படின்னு சொன்னா அகபு என்ற தீர்க்கதரிசி பவுலுடைய கச்சைகளை ரூமாகளையும் கையிலையும் காலையும் கட்டிக்கிட்டு, இந்த கச்சை யாருடையதோ, இந்த உருமால் யாருடையதோ இவனை இவ்விதமாக கட்டி புறஜாதியார் யூதர் அங்கே புறஜாதியார் வசத்துல கொண்டு போய் என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் தீர்க்க தரிசனமா சொன்னான். அகபு தீர்க்க தரிசனம் சொன்னா 100க்கு 100 அப்படியே என்ன செய்யும், நிறைவேறும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரு, உலகம் முழுவதும் ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே அன்றைய பூர்வ உலகத்துல அப்போஸ்தலருடைய கால உலகம் முழுவதும் பஞ்சம் வந்துச்சு. இன்றைக்கு இப்படி ஒரு உலகம் முழுவதும் ஒரு வியாதி வரும்னு சொல்லி யாரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்களா என்றால் இதுவரைக்கும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் முழு உலகத்திற்கும் இப்படி ஒரு வியாதி இன்றைக்கு வந்திருப்பது போல, அன்றைக்கு ஒரு மனுஷன் உரைத்தே, தீர்க்க தரிசனம் உரைத்தே முழு உலகத்துக்கும் பஞ்சம் வந்தது. அந்த நல்ல தீர்க்கதரிசியே சொல்றாரு, பவுல் கையையும் காலையும் கட்டி அங்கே யூதர் புறஜாதியார் கையில என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுப்பாங்க.
இப்படி ஆவியின் ஏவுதலினாலும் அவனுக்கு பிரச்சனை வரும் என்று சொன்னார்கள். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தும் தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, அறிந்து வைத்து கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்திற்கு ஏற்றார் போல, அப்படியானால் நான் எருசலேமுக்கு போக மாட்டேன், அப்படின்னா நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் அமைதியா இருந்து கொள்ளுகிறேன் என்று அந்த தீர்க்க தரிசனத்திற்கு அவர் என்ன செய்யவில்லை, ஒப்பு கொடுக்கல. இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இவரோடு கூட கர்த்தர் பிரத்யேகமாய் பேசுகிறார். இவரோடு கர்த்தர் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று காண்பிக்கிறார். ஏன் காண்பிக்கிறார், ஏன் கற்பிக்கிறார் என்று சொன்னால், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இப்ப உங்களுக்கு பலர் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், உங்களுக்கு ஏவுதலினாலே பல காரியங்களை சொல்லலாம். சொன்னாலும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட விதத்திலே நல்ல உறவு இருக்கிறது. கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறார் என்பதை நீங்கள் அனுதினமும் ருசிக்கணும். வாரந்தோறும் ருசிக்கணும், மாதந்தோறும் ருசிக்கணும், வருஷந்தோறும் ருசிக்கணும், நிமிடந்தோறும் கூட நீங்க ருசிக்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கும் அவருக்கும் உள்ள நல்ல ஐக்கியம் தேவை. இந்த ஐக்கியத்தை, இந்த அன்பை நீங்க எப்போ பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னா, அவரோடு கூட இருக்கும்போது. ஹல்லேலூயா. அவரோடு கூட நீங்க இருந்தீங்கன்னா அவர் சித்தத்தை செய்வீங்க, அவர் சொல்லுகிற ஊழியத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க, அவர் காட்டுகிற காரியத்தை எல்லாம் அப்படியே நீங்க என்ன செய்வீங்க, தெளிவாக செய்வீர்கள். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டீங்க. சில நேரங்களிலே தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை மறுபடியும் ஒரு விசை சொல்லி உறுதிப்படுத்துவதற்கு தான் தீர்க்க தரிசனங்கள். ஹல்லேலூயா. ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லப்படுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தரோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கணும். ஹல்லேலூயா. அவரோடு உள்ள உறவை நீங்கள் விட்டு யாராகிலும் எனக்கு எதையாகிலும் சொல்லுவார்களா, அல்லது யாராகிலும் எனக்கு எதையாவது வழி நடத்துவார்களா என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால், உங்களோடு கர்த்தர் பேசணும்னு சொன்னா, யாரை கொண்டாகிலும் எந்த சூழலிலும் கர்த்தர் பேசி உங்களுக்கு காண்பித்ததை அல்லது உங்கள் வெளிப்படுத்தினதை அவர்களை கொண்டும் உறுதிப்படுத்தி உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நடத்துவார். இப்போ பவுல் சொன்னார், அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு ஆண்டவர் சொன்னார், அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 9:16 சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் அந்த மக்கள் போகண்டான்னு சொன்ன பொழுது, அழுத பொழுது அவன் சொன்னான், அங்கே 12 நாம் வாசித்த 21:12-13 எல்லாம் கேட்ட பொழுது, எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமிலே நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஹல்லேலூயா. நான் இயேசுவுக்காக, நான் அவர் சொல்லுகிற காரியத்தை செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன், ஆயத்தமா இருக்கிறேன். அதனால நான் அவர் சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன், அவர் ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஊழியத்தை நீங்க அழுது என் மேல பரிதாபப்பட்டு நீங்க அதை என்ன செஞ்சிடாதீங்க, தடை பண்ணிடாதீங்க. நான் அவருக்கு ஊழியம் செய்தால்தான் நான் கனம் பெற முடியும். ஹல்லேலூயா. நீங்களும் கூட தான். கர்த்தரை பாடினால்தான் உங்களுக்கு கனம், ஆராதித்தால்தான் கனம். யாரோ நீ ஆராதிக்க போகாத, யாரோ உங்களை பார்த்து நீ தேவனை தொழுது கொள்ளாத என்று உங்களை தடை பண்ணினால், தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் இழந்து போவீர்கள். அதில் நீங்கள் கவனமா இருக்கணும். தடை ஜெபிக்க கூடாது என்று அங்கே தானியேலுக்கு தடை வந்த போதிலும் அவன் ஜெபித்தான். போராட்டம் வந்தது, ஆனால் மகிமையாய் முடிசூட்டப்பட்டான், கனம் பெற்றான். இந்த பவுலும் அப்படிதான். இவருக்கு எல்லா காரியங்களும் நன்றாக தெரிந்திருந்தது. இவர் தேவ சித்தப்படியே ஊழியத்தை செய்கிறார். அதாவது இப்பொழுது புறஜாதியாருடைய கையிலே ஒப்பு கொடுத்த பொழுது, இவன் யூதர்கள் நியாயந்தீர்க்கிற காரியங்களிலே பவுல் இணைந்து போனான், இசைந்து போனார். ஆனாலும் மறுபடியும் அவர் ராஜாக்களுக்கு முன்னால ஒரு அறைகூவல் விடுத்தார். என்ன அறைகூவல் என்று சொன்னால், அதை நாம் அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 25:1 வாசித்தால், நான் ராயனுக்கு அபயம் விடுகிறேன் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது அங்கே 26:32 வாசித்து பார்க்கும்போது, அகரிப்பா பெஸ்துவை நோக்கி சொல்லுகிறாரு, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தால் இவனை நான் என்ன செய்வேன், விடுதலை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்துல எப்படி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்கிற மாதிரி அவர் யூதர்கள் மத்தியில் உள்ளதான நியாய விசாரணையில இருந்து
சுப்ரீம் கோர்ட் ஆகிய அந்த ரோம் தேசத்துல போய் நான் விசாரிக்கப்படணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, மனு செய்துட்டார். அங்க அப்ளை பண்ணிட்டார், அங்க அபயம் விட்டுட்டார். அல்லேலூயா. அங்க போய் தேவ ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிறது தேவனுக்கு ஒரு திட்டம் என்ன செய்தது இருந்தது. இவர் தேவ சித்தத்தின்படி செய்வதற்காகவே தன்னை அப்படி அறிக்கை பண்ணினார். இப்பொழுது இந்த பவுல் இங்கே என்ன செய்யப்படுகிறார் என்றால், நூற்றுக்கு அதிபதிகளோடு கூட கப்பல்ல அவரும் அவரோடு கூட நூற்றுக்கணக்கான மக்களும் பிரயாணம் பண்ணி ரோமை நோக்கி கப்பல் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது பயணம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் கடல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கர காற்று வீசுகிறது, இடி மின்னல் எல்லாம் தோன்றுகிறது. சோதர ஈரக்குளிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கர காற்று அளக்களிக்கிறது. எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா பவுல் சொல்றாரு அவங்களெல்லாம் பார்த்து, 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஹல்லேலூயா. அதனால பவுல் சொல்றாரு அங்க 27, 25ல, ஆனால் ஆனபடினால் மனுஷரே தடமனசாயிருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். பாருங்க, எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் யார் பேசுதா? கர்த்தர் பேசுறாரு. சில நேரங்களில் ரொம்ப போராட்டம் நமக்கு இருக்கும், சுத்தில நெருக்கம் இருக்கும், யாரும் நம்மளை ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்க மாட்டாங்க, யாரும் நம்மை தேற்றுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் நம்மை தேற்றுவது? ஆகார் அன்றைக்கு வனாந்திரத்தில் இருக்கிறா, யாருமே இல்லை. ஒரு தேவதூதன், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி தேற்றியது போல இந்த கடலிலே, இந்த படகிலே இவன் சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர் பேசுறாரு, பயப்படாத, இந்த படகுல என்ன பிரச்சனை வந்தாலும் நீ ரோமுக்கு போய் தான் ஆவ, அங்க ராயனுக்கு முன்னால நீ என்ன செய்வ, நிற்ப அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துகிறார். அதனால படகு போய்கொண்டே இருக்கிறது. நடந்தது என்னவென்று சொன்னால், படகு கப்பல் உடைந்து சேதமாகிச்சது. எல்லாரும் அங்கே பலவிதமான போராட்டங்களை சந்தித்தார்கள். ஆனால் யாரும், பவுல் இன்னும் சொன்னார் அவர்களுக்கு, எல்லாருக்கும் உடைமைகள் எல்லாம் சேதமாகலாம், ஆனால் பிராண சேதம் என்ன செய்யாது, உயிர் சேதம் வரவே வராதுன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அவர்கள் இப்பொழுது எல்லாரும் அங்கே கப்பலில் இருந்து, உடைக்கப்பட்ட கப்பல், அல்லேலூயா சோதரம், எல்லாரும் மரத்துண்டுகளிலும் பலகைகளிலும் ஏறி இப்பொழுது ஒரு தீவுல போய் இறங்கினாங்க. அந்த தீவு பேர் தான் என்ன பேரு? மெலித்தா தீவு. அல்லேலூயா. தம்முடைய கிருபையினால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த ஒரு பவுல் நிமித்தம் 200க்கும் மேற்பட்ட மக்கள் சுகமாய் என்ன செஞ்சாங்க, கரையேறி வந்துட்டாங்க. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல கோழிக்கோடுல ஒரு விமானம் விழுந்து நொறுங்கிச்சு, 2 துண்டா உடைஞ்சது, 19 பேர் அங்கே அழிஞ்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் 20 பேர் ஐசியூல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 190 பேர்ல பாருங்கள் 20 மரணம். ஆனால் 20 பேருக்கு பல காயங்கள், போராட்டம். கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல 150 பேர் தான் சுகமா என்ன செஞ்சாங்க, தப்புனாங்க. ஆனா பவுல் போன படகுல பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க போன அத்தனை பேரும் ஒருத்தர் கூட சேதம் வரல, ஒருத்தர் கூட பாதுகாப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, பவுலே உன் நிமித்தம் நான் எல்லாருக்கும் தயவு பண்ணிட்டேன். அல்லேலூயா. நான் கூட பஸ்ல போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், நான் நல்லா தூங்க போறேன் ஆண்டவரே, என் நிமித்தம் எந்த விபத்தும் வரக்கூடாது, ஆபத்தும் வரக்கூடாது, எல்லாரையும் காப்பாற்றுவீர்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு ஜெபம் பண்ணிட்டு போவேன். எத்தனையோ போராட்டங்கள்லாம் வரும், யாருக்கும் எந்த சேதமும் வராது, பஸ்ஸுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இப்படி தான் என்னுடைய பயணமெல்லாம் என்ன செய்கிறது இருக்கின்றது. ஹல்லேலூயா. என் நிமித்தம் நீர் இங்கே இருக்கிற இந்த ட்ரெயினில் போகிற, அல்லது ஃப்ளைட்டில் போகிற, அல்லது காரில் போகிற எல்லாருக்கும் நீர் என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பை தர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் தேவ வார்த்தையும் சித்தத்தையும் கேட்டு நடப்பான் என்றால், அவனை சார்ந்து கொண்ட ஒட்டி கொண்ட அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இன்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம், இப்பொழுது நாம் செய்திக்குள்ளே வெகு சீக்கிரமாக முன்னேறி செல்ல இருக்கின்றோம். முதல் குறிப்பாக சோதரம், பிதா இந்த பவுலை கனம் பண்ணினார். வாசியுங்கள், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பவுல் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்றும் அறிந்தோம்.
அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டிய அன்பு கொஞ்சம் அல்ல, அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மனிதன், ஆண்டவரோடு கூட இருக்கிற மனிதனை, அவர் சித்தத்தை செய்கிறவனை, என்ன புயல் வந்தாலும், கப்பலே உடைந்தாலும், அலைகள் எல்லாம் கொந்தளித்தாலும், அவன் ஜீவனை காப்பாற்றுவதிலே, அவன் உயிரை தப்புவிப்பதிலே, அவன் வாழ்க்கையை கரை சேர்ப்பதிலே, அவன் குடும்பத்தை கரை ஏற்றுவதிலே தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம். தப்பி எல்லாரும் கரை சேர்ந்தாங்க. ஹல்லேலூயா. சோதரம். உன் பிள்ளையெல்லாம் கரை சேர்த்துட்டியா, கரை ஏத்துட்டியான்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை வாழ்க்கை காரியங்கள்லாம் முடிஞ்சிட்டுதா? சோதரம். வேலைகள் எல்லாம் எப்படி இருக்குது? பிரியமானவர்களே, நம்முடைய காரியங்கள் எல்லாம் சரியாக கரை ஏறுகிறோம் என்று சொன்னால், கரை ஏற்றுகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பா இருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது மாபெரும் அலக்களிப்பு, மாபெரும் சேதம், மாபெரும் போராட்டம், இவை எல்லாவற்றிலும் இருந்து பவுல் நிமித்தம் அத்தனை பேரும் கரையேறி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே பிரியமானவர்களே, இப்பொழுது சொல்லி வைத்தது போல, சோதரம், அந்த மக்களுக்கு சொல்லி வைத்தது போல இந்த இடத்திலே அவர்கள் பவுலை, அவனோடு உள்ள எல்லா மக்களையும் என்ன செய்தார்களாம்? சேர்த்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அவன் கரை சேர்ந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே கரை சேர்ந்ததே முதல் வெற்றியாக இருக்கின்றது, முதல் ஆசீர்வாதமாக, முதல் மகிமையாக இருக்கின்றது. இந்த நாட்களிலே நாம் செய்கின்ற ஊழியத்தின் நிமித்தம், நாம் செய்கிற ஜெபத்தின் நிமித்தம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிமித்தம், நம்முடைய அருகில் உள்ளவர்களுக்கும் தேவன் கனத்தை தந்து, மேன்மையை தந்து, மகிமையாய் நடத்த, நம்மை கனப்படுத்த, கரை சேர்க்க முதலாவது அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது குறிப்பை நாம் அங்கே வாசித்தோம். இப்பொழுது இரண்டாம் வசனத்திலே, அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது அந்நியராகி அந்த தீவார் எந்த ஒரு பிரதி உபகாரமும் எதிர்பாராமல் அவர்களை அணைத்து கொண்டு தங்களுடைய அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கின்றார்கள். மாபெரும் கனம் இவர்களுக்கு என்ன செய்கின்றது? கிடைக்கின்றது. மாபெரும் கனம் கிடைக்கின்றது. முன்கூட்டியே சொல்லி வைத்தது போல இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டம், நாங்கள் வருவோம், எங்களுக்காக நெருப்பெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைங்க, எங்களை நீங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வைச்சது போல இவர்கள் சொல்லவில்லை. ஆனாலும் சொல்லி வைத்தது போல அந்த தீவார் இவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டார்கள், அணைத்து கொண்டார்கள். இவர்கள் நடுங்கி கொண்டிருக்கிற, பதஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, பரிதவித்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில அவர்கள் இவர்களுக்கு தங்களுடைய அன்பை, தங்களுடைய ஆதரவை காண்பிக்கிறதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவ திட்டத்தின்படியும் சித்தத்தின்படியும் ஊழியத்தை செய்யும் பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில அப்படி செய்யும் பொழுது சில போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தால், இந்த பிரச்சனையை அல்லது இந்த போராட்டத்தை, அல்லது ஒருவேளை நமக்கு தேவைகள் ஏதாகிலும் இருந்தால், யார் இதை சந்திப்பார், யார் நம்மை கவனிப்பார்கள், யார் நம்மை விசாரிப்பார்கள் என்று நீங்கள் முன்கூட்டியே என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். சொல்லி வச்சது போல, அல்லேலூயா, ஆயத்தமாய் எல்லாமே முன்கூட்டியே நமக்கு என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் அப்படி செய்கின்றார். அன்றைக்கு சீசர்கள் இயேசுவை விட்டு மறுதலித்து படகை எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க போயிட்டாங்க. உயிர்த்தெழுந்த பொழுது, உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு பின்பு, அப்பொழுது இயேசு அவர்களை சந்தித்து, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டார். இல்லை என்று சொன்னாங்க. ஒரு காலத்துல இவர்களுக்கெல்லாம் அப்பம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஆளுக்கு 200 பணம் எடுத்தால் கொடுக்கலாமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் இருந்தது, கையில வசதி இருந்துச்சு. இப்போ பின்மாறி போனதுனால கையில என்ன இல்லை? பணமும் இல்லை. அவருக்கு புசிப்பதற்கு, ஆகாரத்தை கொடுப்பதற்கு ஆகாரமும் இல்லை. ஆகாரம் வாங்க பணமும் இல்லை, ஆகாரமும் இல்லை. அவர்களிடத்தில்
அங்கே வலையை போட்டு மீன் பிடிக்கிறார்கள், மீனும் அகப்படவில்லை. அவர்கள் வாழ்க்கையெல்லாம் தோல்வியா இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், படகுக்கு வலது புறத்திலே போடுங்கள் என்று சொல்லி சொன்னால் போடுகிறார்கள். 153 பெரிய மீன்கள் அகப்படுகிறது. பிடித்து கரைக்கு வருவதற்குள்ளே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு அப்பத்தையும் பொரித்த மீனையும் என்ன செய்து விட்டார்? ஆயத்தப்படுத்தி விட்டார். இவங்க நினைச்சாங்க நாம தான் ரெடி பண்ணி கொண்டு போய் அவருக்கு ஆகாரத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவர்கள் தயார் பண்ணுவதற்கு முன்னதாகவே இயேசு எல்லாவற்றையும் தயார் பண்ணி அவர்களுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டார். ஹல்லேலூயா. அப்ப அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தின்படி ஊழியத்தை செய்யும் பொழுது நமக்கு யார் ஆயத்தப்படுத்துவார்? நம் பிள்ளை காரியத்துக்கு யார் முன்ன போய் ஆயத்தப்படுத்துவாங்க? நம்முடைய பிள்ளையின் வேலை காரியத்தை, திருமண காரியத்தை, அல்லது நம்முடைய வேலையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டு காரியத்தை யாரெல்லாம் ஆயத்தப்படுத்துவார்கள் என்று யாரை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தரே யாரை கொண்டு ஆயத்தம் பண்ணணுமோ அவர்களை கொண்டு ஆயத்தம் பண்ணி தயார் பண்ணி வைக்க இன்றைக்கும் வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய தேவன் சகலத்தையும் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணுகிறார். பவுல் போராட்டத்தின் மத்தியிலே அவனும் அவனை சார்ந்தவர்களும் போனாலும் அந்த தீவார் அன்போடு கூட அவர்களை ஏற்றுக்கொண்டு காரியத்தை ஜெயமாய் நடத்தினார்கள். அதைத்தான் ஆண்டவர் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லும் பொழுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நாம் அவரை கனம் பண்ணினால் நம்மை நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். 3வது குறிப்பை நாம் அங்கே வாசிக்கின்றோம். 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில் கடித்து தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இப்பொழுது இவன் கனம் பெற்றான். முதலாவது கரை ஏறினான், அதுவே ஒரு பெரிய கனம். 2வது அந்த மக்கள் எல்லாம் அன்போடு அவனை அணைத்து குளிருக்காகவும் அந்த மழைக்காகவும் சேர்த்து நெருப்பு மூட்டி உற்சாகமாக அவனை தேற்றினார்கள். அது 2வது கிடைத்த கனம். இப்பொழுது 3வது அவன் வாழ்க்கையிலே கனவீனம் வந்து விட்டது. என்ன வந்துட்டது? கனவீனம். அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவன் கொலைபாதகன் என்று ஒரு பட்டத்தை அவனுக்கு என்ன செய்து விட்டார்கள்? கொடுத்து விட்டார்கள். அந்த பட்டத்தை குறித்து பவுல் கவலைப்படவில்லை. அவர் தம்முடைய வசனத்திலே அழகாய் சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பட்டியலே போட்டு கொண்டு வருகிறார். அந்த 8ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும். போதும். அதாவது எங்களை ஊழியக்காரராக நாங்கள் என்ன செய்கிறோம்? விளங்க பண்ணுகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நாங்கள் ஊழியக்காரராக என்ன செய்கிறோம்? விளங்க பண்ணுகிறோம் என்று அதை சொல்லுகிறார். இப்பொழுது கொலைபாதகன் என்றதான ஒரு பெயர் இவருக்கு என்ன செய்து விட்டது? வந்து விட்டது. ஏன் இந்த பெயர் வந்தது என்று சொன்னால், இப்பொழுது அந்த மக்கள் எல்லாரும் இவரை அரவணைத்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களோடு கூட சேர்ந்து தாமும் அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சில விறகுகளை வாரி என்ன செய்கிறார்? அந்த நெருப்பில் போடுறார். சிலர் தங்களுக்கு உதவி செய்துக்கிட்டே இருந்தால் சிலர் அவங்க கெஸ்டாகவே தங்களை வச்சுக்கிடுவாங்க. நமக்கு செய்கிறாங்களே உதவி, நம்மளும் அவங்களோட கொஞ்சம் இணைஞ்சு என்ன செய்யணும்? செயல்படணும் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க? நினைக்க மாட்டாங்க. ஒரு ஆபத்தில் நம்ம போயிருக்கிற ஒரு இடத்துல அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க, ஒத்தாசையாக இருக்கிறாங்களா, அவங்களோட நம்மளும் இணைந்து என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்ய வேண்டும், செயல்படணும். அதான் பவுல் நான் பிரதான அப்போஸ்தலன் அப்படின்னு நினச்சி நான்லாம் விறகு பறக்க போக மாட்டேன் அப்படின்னு நினச்சாரா? இல்லை. பாருங்கள், அந்த மக்களோடு கூட சேர்ந்து அவர் விறகுகளை வாருகிறார், அள்ளி போடுகிறார். விறகுகளை ஆழமாக அள்ளும் பொழுது அதற்குள்ளே ஒரு விரியன் பாம்பு இருந்தது. பாருங்க, அது அனல் உரைத்து அப்படியே வெளியே வரும்போது அவர் விறகை போட்டார். விறகில் இருந்த பாம்பு அப்படியே அவருடைய கையை கவ்வி தொங்கிட்டது. அப்படியே கடித்து தொங்கி கொண்டிருக்கிறது. அவரும் பார்க்கிறார், எல்லாரும் பார்க்கிறார்கள். விரியன் பாம்பு, மிகப்பெரிய பாம்பு அப்படியே அவருடைய கையை கடித்து தொங்குகிறது. போயும் இந்த ஊழியம் செய்த பாஸ்டர் கையில் தான் தொங்கணுமா? அல்லேலூயா. ஜெபிக்கிற என் கையில் தான் தொங்கணுமா?
எனக்கு தான் இந்த பிரச்சனை வரணுமா? 270 பேருக்கு மேலே அங்கே இருக்கிறாங்க, யாருக்கும் கடிக்காத பாம்பு, ஆண்டவரை பின்பற்றுகிற, ஜெபிக்கிற, அவரை உண்மையாக ஆராதிக்கிற அவனை போய் என்ன செய்துட்டுது? கடிச்சிட்டு பாருங்க. அல்லேலூயா. ஆனால் அவன் பயப்படலை. நம்ம நெருங்கி வருகிற எந்த பிரச்சனையை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். பாருங்கள், சில நேரங்களிலே சத்துரு கோபம் கொள்ளுவான். கடந்த நாளில் கேகேஆர் நகரில் ஒரு தம்பி ஒரு நாய் வளர்த்தாரு, வயசாகிட்டுது, கண்ணு ரெண்டும் குருடாகி விட்டது. அப்பொழுது ஒரு மனுஷன் வேகமாக பைக்கில் வந்தவர் காலில் ஏற்றிட்டார். அது கால் எலும்பு முறிஞ்சிட்டுது, வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்ததான பையன், ஐயோ எங்கள் நாயை, கண் தெரியாத நாயை ஏற்றிட்டு போயிட்டானன்னு சொல்லி மணி அப்படின்னு சொல்லி அவன் பிடிக்க போனான். பாருங்க, அந்த பையன் கையை கவ்வி ஒரு நாய் தொங்கிக்கிட்டு கிடந்தது. பார்த்தா சொந்த நாய் வளர்த்தவன் கையவே தொங்கிட்டு இருக்குது. அவன் கையினுடைய சதையெல்லாம் அப்படியே கிழிச்சு எடுத்துட்டு அதை பார்த்த போது பரிதாபமாக இருந்துச்சு. சோதரம் பயங்கரமான ஒரு இது. அப்போ ஒரு நாய் கவ்வினது, ஒரு பாம்பு கவுகிறது என்றெல்லாம் பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு விஷத்தன்மை உள்ளது. அது எவ்வளவு கோபம் வந்திருக்கும் என்று சொன்னால், எவ்வளவு வெறி வந்திருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய முழு பலத்தையும் கொண்டு தேவ மனுஷனுடைய கையை அந்த பாம்பு கவ்வியிருக்கும். அல்லேலூயா. சத்துருவானவன் சில நேரங்களில் தன்னை காத்து கொள்வதற்கு தன் உயிரையாவது போக்கி இவனை அழித்து விட வேண்டும் என்று அது மிகுந்த ஆக்ரோஷம் கொண்டுதான் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. ஆனாலும் பவுல் அதை குறித்து என்ன செய்யவில்லை? பயப்படலை. அல்லேலூயா. நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, அப்படியே கொண்டு போய் அதை அதற்குள்ள என்ன செஞ்சிட்டான்? உதறிட்டான். அல்லேலூயா. ஆனா அங்க உள்ள மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இவன் கொலைபாதகன், பலிகாரன் என்று சொல்லி அவனை குற்றம் சாட்டினார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வீங்கிருவான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழுந்துருவான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி இத்தனை காரியத்தையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நினச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனை போராட்டம் வந்துட்டுன்னு சொன்னால், என்ன பாவம் செஞ்சானோ தெரியலை, என்ன அநியாயம் செய்தாலோ தெரியலை, அப்படி தான் வாயில் வரட்டா கூட சிலர் மனசில் என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. சிலருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுது, பெரிய கஷ்டம் வந்துட்டுது, பெரிய வியாதி வந்துட்டு, ஏதோ ஒரு போராட்டம் வந்துட்டு, ஏதோ ஒரு அநியாயம் செஞ்சுருக்கிறாங்க, அதுதான் வந்திருக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவார்கள். அது இயற்கை. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யோவான்ல, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று அன்றைக்கு கேட்டார்கள். அப்படித்தான் இந்த உலகம் கேட்கும். உலகம் கேட்கிறதே என்று சொல்லி நாம் பயந்து விடக்கூடாது. நான் என்ன பாவம் செய்தனோ என்று நீங்களும் அறிக்கை பண்ணக்கூடாது. தொங்கிக் கொண்டிருக்கிறதான சர்ப்பத்தை, அந்த விஷத்தன்மையை அங்கே என்ன செய்ய வேண்டும்? உதற வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அவன் உதறி போட்டான் நெருப்புக்குள்ளே, அது சுட்டு எரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அற்புதமாக பவுல் விடுவிக்கப்பட்டான். அங்கே ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை அவன் அந்த இடத்துல நிரூபித்தான். பிரச்சனை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் உதற முடியுமோ தூக்கி உதற வேண்டும். பிரச்சனை இருக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரத்தில் அதை தூக்கி எறிய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தில் என் பலவீனமே போ, இயேசுவின் நாமத்தில் என் போராட்டமே விலகு, இயேசுவின் நாமத்தில் என் நிந்தையே விலகி போ, இயேசுவின் நாமத்தில் என் கண்ணீரை விலகி போ, என் அவமானமே ஓடிப்போ என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அவைகள் எல்லாம் நெருப்பில் போய் விழும், மறுபடி எழும்பவே முடியாது. உதர்ன பிரச்சனை உதர்னது தான், அது விழுந்தது நெருப்புல தான், அது மீண்டும் என்ன செய்ய முடியாது? எழும்ப முடியாது. இப்பொழுது அங்கே கனவீனத்திலும் தன்னை கனவானாக பவுல் நிரூபித்தான், கர்த்தர் நிரூபித்து காட்டினார்.